ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு காக்கா கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காக்கா ஒரு பீட்சாவை தன் வாயில் கவ்விக்கொண்டு தன் கூட்டை நோக்கி பறந்து வந்தது. அந்த வழியாக வந்த ஒரு பேராசை பிடித்த நரி காக்காவின் வாயில் பீட்சா துண்டு இருப்பதை பார்த்துவிட்டு எப்படியாவது அதை தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைத்தது. நரி மரத்தின் அடியில் நின்று காக்காவை பார்த்து, ஐயோ அம்மாடி, எவ்வளவு அழகாயிருக்கிற நீ! அழகே பொறாமைப்படும் பேரழகு நீ! நீ மட்டும் பாட்டு பாடினேன்னா அதை கேட்க எவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்காக ஒரு தளபதி பாட்டு பாட. நீ மட்டும் பாட்டு பாடினா நீதான் இந்த காட்டுக்கே ராஜா என்று எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவேன். இது சத்தியம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி இனிமையாக பேசியது. நரியின் புகழ் வார்த்தைகளை கேட்ட காக்கா மிகவும் பெருமையடைந்தது. தன் அழகிய குரலை கேட்க ஒரு ரசிகன் கிடைத்தவுடன் பீட்சா துண்டை பிடித்து கொண்டிருந்த வாயை திறந்து தளபதி கச்சேரி என்று பாட ஆரம்பித்தது. அதன் வாயிலிருந்து பீட்சா துண்டு கீழே விழுந்தது. நரி உடனே அதை கவ்விக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. பீட்சா துண்டு கீழே விழுந்ததை பார்த்த காக்கா அதிர்ச்சியடைந்தது. தன் பேராசையாலும் வீண் பெருமையாலும் பீட்சாவை இழந்ததை எண்ணி மிகவும் வருந்தியது. நரியின் தந்திரத்தை புரிந்து கொண்டது. காக்கா ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வேகமாக நரியின் பின்னால் பறந்தது. நரிக்கு தெரியாமல் அதன் மேல் திடீரென்று பாய்ந்து பீட்சா துண்டை கவ்விக்கொண்டு மீண்டும் மரத்திற்கு பறந்தது. நரி செய்வதறியாது திகைத்து நின்றது. மரத்தில் அமர்ந்த காக்கா நரியை பார்த்து, நான் உன் இனிமையான வார்த்தைகளை நம்பி என் உணவுத் துண்டை பறிகொடுத்தது தவறுதான். ஆனால் என் புத்தியால் மீண்டும் அதை பெற்றுக்கொண்டேன். நீ வீண் வார்த்தைகளால் எவரையும் ஏமாற்ற முடியாது என்று சொல்லியது. நரி வெட்கி தலைகுனிந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. அன்பு தங்கங்களே, வீண் பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்கக்கூடாது. புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்புமே ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். நம்முடைய பயணம் நமது இலக்கை நோக்கி